இலங்கை மக்களினுடைய ஒரு சந்தேகம் மட்டும் கிடையாது. இந்தியாவும் இதே கேள்வியை கேட்கிறார்கள், சைனாவும் கேட்கிறார்கள். Ethno nationalist, anti-India. I could go on and on. ஊழல்வாதிகள், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்கள், பொய் சொல்லுபவர்கள், எங்களோட சார்பாக செயல்படுவாரா, இவர் எங்களுடைய பயணிப்பாரா, இல்லாட்டி எங்களோட பேச்சை வந்து இவர் கேட்பாரான்னு சொல்லி அவசரப்படாதீங்க. நான் சொல்றதை முழுமையாக கேட்டதுக்கு பிறகு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அனுரகுமார திசாநாயக் அவர்களை வந்து நம்பலாமா இல்லையான்ற ஒரு கேள்வி கூட உண்மையிலேயே நிறைய மக்களுடைய மத்தியில் இருக்குது. அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. முக்கியமாக எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் இவரை வந்து நம்ப முடியுமா? ஏற்கனவே வாக்கு வித்தியாசத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு குறைவான வாக்குகள் தான் அவர்களால் வழங்கப்பட்டது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பட்டது. ஸோ அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், குறைவான வாக்குகள் கிடைக்கப்பட்ட மக்களிடமும் தான் தன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக வேலை செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த வாக்கை வச்சு பார்க்கும்போதே அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்றது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது தானே. ஸோ அதை வச்சு கொண்டு தான் இப்போ நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இவரை எதுக்காக நம்பணும், எதுக்காக நம்பக்கூடாது. சில பேரோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமாக அடிச்சள்ளி விடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து நான் விமர்சனம் செய்யணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. பட் மக்களுக்கு சொல்லும்போது வந்து தெளிவான கருத்தூட்டில் வந்து அதை வந்து குறிப்பிடணும். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அவர் ஏற்கனவே செய்த செயற்பாடுகளை வச்சுக்கொண்டு இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை வச்சுக்கொண்டு அவங்களோட ஒரு சில கோட்பாடுகளையும் வச்சுக்கொண்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ என்ன விஷயம் பண்ணுறதை டீட்டெயில்டாக முதல்லேருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அண்ட் அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முதல் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் மட்டும் சொன்னால், யாராவது என்னோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணது மூலமாக இந்த இன்ஃபார்மேட்டிவான விஷயத்தை வந்து எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே, முதல்ல இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை எதுக்காக நாங்கள் நம்பணும், அவர் எங்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி நாங்கள் எதுக்காக நம்பணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இது எங்களோட ஒரு கேள்வி மட்டும் கிடையாது, இலங்கை மக்களினுடைய ஒரு சந்தேகம் மட்டும் கிடையாது. இந்தியாவும் இதே கேள்வியை கேட்கிறார்கள், சைனாவும் கேட்கிறார்கள், மற்ற இலங்கையோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிர மாதிரியே இவர் எங்களோட சார்பாக செயல்படுவாரா, இவர் எங்களுடைய பயணிப்பாரா, இல்லாட்டி எங்களோட பேச்சை வந்து இவர் கேட்பாரான்னு சொல்லி இந்தியா உட்பட நாடுகள் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான செயற்பாடுகளை வந்து செய்திகளை பார்க்கும்போதும் அதே மாதிரி அவர்களோட கருத்துக்கள் வெளியிடுறதை பார்க்கும்போதும் தெளிவாகவே தெரியுது. ஸோ அப்படி இவர் எதுக்காக இவ்வளவு பயப்படுறார்கள், இவரை வந்து எதுக்காக நாங்கள் நம்பணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவது ஏற்கனவே இலங்கையை ஆட்சி செய்த 8 ஜனாதிபதிகளை விட இவர் கொள்கைகளில் வேறுபட்ட ஒரு ஜனாதிபதி. அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியை வந்து முழுமையாக இடதுசாரி கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி. அது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இடதுசாரி கொள்கைன்னு சொன்னால் வந்து சமூக சமத்துவம், அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒரு கோட்பாடோடு செயற்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் இந்த கட்சி வந்து பிரதானமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு தன்னெழுச்சி கொண்ட போராட்ட இயக்கத்தை சேர்ந்த ஒரு போராளி. அந்த முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து இவர் சம்மந்தப்பட்ட முழுமையான விவரம் வந்து நான் ஒரு 5 மாதத்துக்கு முதலே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது தெரியாதுன்னு சொன்னால் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்றபடியா இந்த ஊழல்களோ இல்லாட்டி ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் விட்ட பிழைகளையோ இவர் விடமாட்டாருன்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இலங்கை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா படுது. அதே மாதிரி எந்த விதமான மற்ற நாடுகளினுடைய தேவையற்ற கோட்பாடுகளோ இல்லாட்டி அவர்களுடைய தேவையற்ற இலங்கைக்குள்ளே வரக்கூடிய உள்வருகைகளையோ இவர் அவ்வளவு இலகுவா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற மாதிரியும் சில விஷயங்களும் சொல்லப்படுது. அதனால தான் இந்தியா சைனாவுக்கான ஒரு கேள்வி வந்து இவர் மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறபடியா கண்டிப்பாக இவரோட நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நம்பலாம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இதை வந்து நான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் பார்க்கும்போது எல்லா விதத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இவரை வந்து இந்த ஒரு நிலைமையில் நாங்கள் நம்ப முடியும்னு சொல்லி அவர்களால் சொல்லப்படுது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நாட்டினுடைய முன்னேற்றங்கள், இவர்களோட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகளுக்குள்ள வந்து நாட்டை எப்படி கட்டியெழுப்ப முடியும்ன்ற கோட்பாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. பிரதானமாக சொல்ல போனால் கல்வியில், அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள், விவசாயம், சிறுகை தொழில், மற்றது ஏனைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிகள், இது எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நவீனமயப்படுத்தணும். கல்வின்னு சொல்ல போனால் இப்போ பிரதமர் ஹரிணி அமரசூரிய இருக்கார் தானே,
அவர் நேரடியாக சொன்ன விஷயமே, ஏற்கனவே நடந்த தேர்தல் பிரச்சாரங்களை அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல இலங்கையினுடைய இந்த கல்வி முறைமையவே மொத்தமாக மாற்றணும். இது ஒரு பழமையான கல்வி முறைமை. தேர்வுகளினுடைய அடிப்படையில் மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கிறது, அவர்களை வந்து கடிப்படுறது வந்து ஒரு பிழையான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நாங்கள் முதல்ல மாற்றணும்னு சொல்லி கல்வி முறைமையில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இவர்களுடைய கோட்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி பாலின சமத்துவம், சமூக சமத்துவம், பெண்களுக்கான உரிமை, இந்த மாதிரியான ஒரு கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டிய சில மாற்றங்களை வந்து இவர்கள் முன்வைக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே நாட்டுக்கு கட்டாயமாக தேவை என்றபடியாக இவரை இந்த கட்டங்களை நம்ப முடியும். அதே மாதிரி இப்போ நாமல் ராஜபக்ச இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இப்போ இந்த வருகின்ற பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை வந்து இவர் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதாவது ஜனாதிபதியினுடைய அந்த தரப்பினர், ஜனாதிபதிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தரப்பினர் வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எந்த ஒரு புதிய நடைமுறைகளோ இல்லாட்டி எந்த ஒரு விஷயங்களையோ வந்து கண்டிப்பாக நாட்டுக்குள்ளே வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அவர்களுடைய ஓட்டு இருந்தால் தான் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் சரியாரவாசிக்கு மேலே இவர்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கணும். ஸோ அந்த பெரும்பான்மையை பெற்றுக்கொள்றதுக்காக இப்போ தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தியில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மிக குறைவானவர்களால் மற்ற ஏனைய கட்சிகள், பொதுஜன பெரமுனவாக இருக்கட்டும், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த கட்சிகள் எல்லாமே தான் பெரும்பான்மையான ஆசனங்களை வந்து வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தது. ஸோ அந்த கட்சிகள் இருக்கிறபடியாக பெரும்பான்மை ஒருவேளை அவர்களினுடைய பக்கம் போகலாம். ஏற்கனவே அந்த கட்சிகள் இவருக்கு சார்பாக நிற்க மாட்டாங்க, இவர்களோடு இணைந்து செயல்பட மாட்டார்கள்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிகளினுடைய ஆதரவை வந்து இவர் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யலாம்னு சொல்லப்படுது. அது இன்னுமே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் நேரடியாக அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதோ இல்லாட்டி அவர்களுடைய கட்சியிலேருந்து கேட்கப்பட்டன்னு சொல்லி எந்த ஒரு செய்திகளுமே உத்தியோகபூர்வமாக வரையல. ஆனால் நாமல் ராஜபக்ச ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நிறைவேற்று அதிகார முறைமையை, ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் ஆக்குவாராக இருந்தால் அவரோட இணைந்து செயற்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தேர்தல் முறைமைகளை மாற்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்று அதிகார முறைமை இல்லாமக்கப்படுமா இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அவரோட சேர்ந்து செயற்படுவோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு சவால். இந்த நிறைவேற்று அதிகார முறைமையானது வந்து இலங்கைக்குள்ள ஏற்கனவே இருந்த 8 ஜனாதிபதிகளாலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். சொல்லப்பட்டு செயற்படுத்தப்படாத ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொன்னால், அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் எல்லாருமே சொல்லலாம். என்ன சொன்னால், தொடர்ச்சியாக எல்லா ஜனாதிபதி தேர்தல்களையும் இந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படையில்ன்றது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட விடயத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா இருந்தால் நாங்கள் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது எப்படி சவாலான விடயமாக அமையும்னு சொன்னால், ஒருவேளை பாராளுமன்றத்திலையும் இவருக்கான செல்வாக்கு கிடைக்காம விட்டு, 3/2 பங்கு கிடைக்காம விட்டு, இந்த நிறைவேற்று அதிகார முறைமையும் இல்லாமக்கப்பட்ட நடைமுறையை அவர் கொண்டு வருவதாக இருந்தால் ஜனாதிபதிக்கு அவருடைய அந்த பதவிக்கு வந்து அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்று சொல்லப்படுது. இலங்கையினுடைய சட்டத்தின்படி தான் நான் அதை சொல்கிறேன். இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளாதீங்க. இலங்கையினுடைய சட்டத்தின்படி, இந்த சட்ட கோட்பாடுகளின்படி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்களித்தா இலங்கையினுடைய ஜனாதிபதியவே மாற்ற முடியும். அது வந்து இலங்கையினுடைய ஒரு சட்டம், ஒரு ஆரம்பத்திலேருந்தே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். 3/2 பெரும்பான்மை வந்து ஜனாதிபதியை கூட அந்த ஆட்சியிலிருந்து இல்லாமக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஒரு சவாலாக இருக்கும்போது, இந்த நிறைவேற்று அதிகார முறைமையும் இல்லாமல் போகாமல் இருந்தால், நிறைவேற்று அதிகார முறைமை இருந்தால் ஜனாதிபதி எந்த ஒரு சட்டத்தையுமே இயற்றி வந்து அதை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அதுதான் நிறைவேற்று அதிகாரம். தன்னுடைய சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து அதை நிறைவேற்ற முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் போய் இந்த பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையும் இல்லாமல் போகாமல் இருந்தால் அது ஒரு சிக்கலை வழிவகுக்கும் என்று சொல்லி அரசியல் பேச்சாளர்களால் இப்போ வந்து சொல்லப்படுது. ஸோ நாமல் ராஜபக்சவும் இந்த நேரத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒருவேளை எதிர்காலத்தில் இவரோட ஆட்சிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் சொல்லியிருப்பாருன்ற ஒரு கேள்வியும் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால், கட்சிகள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், தேசிய மக்கள் சக்தியோட கோட்பாடுகளோட எங்களுடைய கோட்பாடுகள் வேறுபட்டது, அதனால் நாங்கள் அவர்களோட சேர்ந்து செயற்பட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். அதை வச்சு பார்க்கும்போது இவரோட இந்த நாமல் ராஜபக்ச சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது சிலவள அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கலாம்னு சொல்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி நடக்கும்ன்றது வந்து நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. அரசியல்ன்றது வந்து முழுமையாக மாற்றம் பெற்றது. 100% தலைகளாக மாற்றி விட்டுருவார்கள் அடுத்த நாளை. முதல் நாள் சொல்கிற கருத்து கூட அடுத்த நாள் அங்கே நிலைச்சிருக்காது. அப்படிப்பட்ட அரசியல் தான் பெரும்பாலான எங்களை மாதிரியான சின்ன சின்ன நாடுகளையும் அதே மாதிரி பின்தங்கிஇருக்கக்கூடிய ஆசிய நாடுகளையும் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதனால இதை 100% நடக்கும்னு சொல்லியும் சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்க்கப்படுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் சொல்லி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு கொண்டு தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை வந்து ஒரு ஜனாதிபதியாக நாட்டுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி
எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. உடனுக்குடன் முடிவுகள் எடுப்பார், நாட்டுக்கான சரியான சார்பான முடிவுகள் எடுப்பார், இனவாதம் இல்லாத ஒரு அரசியலை கொண்டு போவார்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ அதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இவரை வந்து நம்பலாம்னு சொல்லி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. அடுத்த பக்கம் இப்போ நம்ப முடியாதுன்னு சொல்லி முக்கியமாக தமிழ் மக்கள் சில பேர் இவரை வந்து சந்தேகத்தோடு பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கடந்த காலங்களினுடைய செயற்பாடுகளும் அதே மாதிரி இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய செயற்பாடுகளையும் தான் நிறைய பேர் இப்போ ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜேவிபி அரசாங்கம்னு சொன்னாலே இந்த யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து அதுக்கு பிறகு பிறந்த இப்போ இருக்கிற ஓட்டர்ஸுக்கு வந்து சில பல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முற்பட்ட காலத்தில் இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக நிறைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதில் பிரதானமாக சொல்லப்போனால் வந்து இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டவர்னு சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க வந்து சொல்லப்படுறார். அதுக்கான சான்றுகளும் வந்து ஏற்கனவே இருந்த சான்றுகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து பிரதானமாக மெயினாக நியூஸ்லேயே சொல்லப்படுது. அதையே நான் பார்த்தேன். ஜனாதிபதி அவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாருன்றதை காட்டுறதுக்கே வந்து சமாதான உடன்படிக்கையில் அதுக்கு எதிராக இவர் தான் போராட்டத்தை முன்னெடுத்தார்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதிலிருந்து தான் இவர் முதலாக ஒரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே அறியப்பட்டார்னு சொல்லியே செய்திகளை பிரதானமான செய்தி ஊடகங்களை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால் இது சொல்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில தமிழர்களுக்கு சார்பாக கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் எதிராக செய்யப்பட்டவர்னு சொல்லியும் இவர் மேலே விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தமிழர்கள் பயப்படுறதுக்கான காரணம் ஒன்றே என்னென்னு சொன்னால், இனவாதமான செயற்பாடுகள் நடக்குமா இல்லாட்டி எங்களுக்கான சமமான உரிமை கிடைக்குமான்ற அந்த ஒரு கேள்விதான் தமிழர் மத்தியில் வந்து இப்போ வரைக்குமே இருந்து கொண்டிருக்குது. அதை தாண்டி பொருளாதாரத்திலையோ நாட்டோட முன்னேற்றத்திலையோ அதில் வந்து எந்த விதமான ஒரு கேள்வியுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் கொழும்புல ஒரு பொருளுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொழும்புல வந்து பெட்ரோலோட விலை ஒரு 300 ரூபா விற்கப்படுதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன் 300 ரூபா விற்கப்படுதுன்னு சொன்னால் அது யாழ்ப்பாணத்தையும் அதே விலை தான் விற்கப்படணும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே வரப்போகிறது இல்லை தானே. அதுக்காக இனவாதம் பண்ணுறதுக்காக கொழும்புல விலையும் யாழ்ப்பாணத்தோட விலையும் வந்து அங்கே வரப்போகிறது கிடையாது. ஆனால் எங்களுக்கு தரக்கூடிய உரிமைகள் அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இனவாதமான செயற்பாடுகள் நடக்குமான்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கே தவிர மற்றும்படி வேற எந்த ஒரு பயமுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆளுநர்களை பதவியில் நியமிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி தமிழ் மக்களுக்கான எல்லா அரசு அலுவலகங்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியிலையும் பேசுறதுக்கான கட்டாயமாக ஒருத்தர் நியமிக்கப்படுறாருன்னு சொல்லி அவரோட அந்த தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி காணாமலாக்கப்பட்டவர்களை கட்டாயமாக அவர்களுக்கான ஒரு தீர்வை பெற்று கொடுப்பேன்னு சொல்லதாக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது சமமான ஒரு அரசியல் தான் நடக்குமன்ற மாதிரியும் இன்னொரு பக்கமாக இனவாத மற்ற அரசியல் தான் நடக்குமன்ற மாதிரியும் இன்னொரு பக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலுமே ஒரு கடைசி ஒரு 6 மாத காலம் கடந்தால் தான் நாங்கள் எதையுமே உறுதிப்படுத்தி பேச முடியும். கடைசி ஒரு 6 மாத காலம் போனால் தான் உண்மையான காலகட்டத்தில் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றதை நாங்கள் படிப்படியாக பார்க்க முடியும். அதுக்குள்ளே பார்லிமெண்ட் தேர்தல் வரும், பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டபடியாக அடுத்த கட்டம் அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எல்லாம் முன்னெடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுலேயும் என்ன மாற்றம் வரும்ன்றதை பொறுத்து தான் தொடர்ச்சியான அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சின்றது வந்து தொடர்ச்சியாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நான் சொன்னதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டதுக்கு பிறகு இப்போ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷாப் பண்ணிக்கணும் நினச்சிருந்தேன். கண்டிப்பாக ஒரு புதிய விடயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொடுப்பீங்கன்னு சொன்னால் நம்புகிறேன். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், யாராவது இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.